ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 2 ஓட எபிசோட் 3 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பிராக்டிஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கியோக்கு வந்து வெளியே வராங்க. நேரா யாச்சி நின்னுகிட்டு இருக்கா. ஓ யாச்சி, ட்ரெஸ் மாத்திட்டியா? இரு நான் போய் மாத்திட்டு வந்துறேன், அப்புறம் ஒண்ணா போலாம் அப்படின்னு சொல்றா. அவ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் உள்ள வந்துட்டு கோச் யூகாய் அண்ட் கண்ணாடி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து யாச்சி கேக்குது. கண்ணாடி சொல்றாரு, ஆல்ரெடி நம்ம டோக்கியோ ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி வச்சிருந்த பஸ் வந்து இப்ப நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, வேற ஒரு டீம் புக் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கு மேல நமக்கு வேன் புக் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் நிறைய தேவைப்படும் அப்படின்றாரு. அதுக்கு கோச் யூகாய், ஓ அப்படியா, சரி நம்ம அலுமினிஸ் கிட்ட கேட்டு பார்க்கலாம், அவங்க கிட்ட கேட்டா ஏதாவது கிடைக்கும் நினைக்கிறாரு. அதுக்கு கண்ணாடியும் அப்படி இல்ல அப்படின்னா என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கோச்சுக்கும் இல்ல வேணா, அது உன்னோட ஃபியூச்சர் கிட்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ் ஆகும், நீ எதுவும் லூசுத்தனமா பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் யாச்சி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து ஹினாட்டா கூப்பிடுறான் யாச்சிய. நீங்களோட டீம்ல மேனேஜர் ஆயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவகிட்ட வந்து அவளும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கப்ப அந்த பக்கம் இருந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு டனகா நிஷினோயா ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க. இங்க பாருமா, நீ கண்டிப்பா இந்த கராசுனா டீம்ல மேனேஜரா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷினோயா சொல்றான். அதுக்கு டனகாவும் ஆமா, நீ வந்ததால தான் கியோக்கு கொஞ்சம் அதிகமா பேசிக்கிட்டு இருக்க, அதனால நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு அவனும் சொல்றான். டைச்சி பின்னாடி வந்து இவங்க ரெண்டு பேரும் தலையில அடிச்சு இப்படிதான் வேலைக்கு ஆளை ரெக்ரூட் பண்ணுவீங்களா முட்டா பசங்களா அப்படின்னு சொல்றான். சுகாரா வந்துட்டு சாரி இவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்றான் அவட்ட. அதுக்கு யாச்சும் இல்ல பரவாயில்ல, எனக்கு உண்மையை சொல்ல போனா அப்படின்னா இது ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றா. இதுதான் மொத வாட்டி நான் ஒரு விஷயத்துக்காக ஒருத்தருக்கு தேவைப்படுறேன். நான் ஸ்கூல்ல இருந்தப்ப கூட யாருக்கும் எந்தவித யூஸ்ஃபுல்லா இருந்தது கிடையாது. ஆனா வாலிபால பத்தி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம எதுவுமே தெரியாம என்னைய வந்து ரெக்ரூட் பண்ணாங்க கியோகோ. சோ அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல யாச்சியோட வீட்டை கட்டுறாங்க. யாச்சியோட அம்மா வந்துட்டு எனக்கு மீட்டிங் இருக்கு, நைட் லேட்டா தான் வருவேன், சோ வீட்டை கிளீன் பண்ணி வச்சிரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க அப்படி போகும்போது யாச்சியோட பேக்ல இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க. யாச்சி வந்துட்டு, ஓ அம்மா இது வந்து எங்க வாலிபால் டீம்ல இருந்து என்ன மேனேஜரா கூப்பிட்டுருக்காங்க, அதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்நியாரம் அவங்க அம்மா கூட வேலை பார்க்குற ஒருத்தனை வெளியே வந்து கூப்பிடுறான், டைம் ஆச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே வராங்க. கராசுனோ டீம் அது இதுக்கு முன்னாடி நேஷனல்ஸ்க்கு போயிருக்கல, அவங்க ஸ்ட்ராங்கான டீம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அம்மாவும். ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அது சரி, உனக்கு வாலிபால பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. இல்லம்மா நான் இனிமே தான் நிறைய கத்துக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன், கண்டிப்பா கத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்றா. நீ என்னனாலும் பண்ண, ஆனா அங்க போய் உன்னால உன்னோட பெஸ்ட்டை தர முடியுமா? அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்பவே ஆக்டிவானவங்க, நீயும் சரியான சோம்பேறி, உனக்கெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வெளியே அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மேனேஜர் அவனுக்கு கேட்கறான், எதுக்கு நீங்க உன் பொண்ணுகிட்ட இந்த அளவுக்கு ரூடா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இது ரூடா நடந்துக்கிறதா, நான் இப்ப சொன்னதே அவளால தாங்கிக்க முடியல அப்படின்னா ஃபியூச்சர்ல இதோட பெரிய கிரிட்டிசிசம் எல்லாம் எப்படி அவ தாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நாள் ஜிம்மா காட்டுறாங்க. பிராக்டிஸ் மேட்ச்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கோச் வந்து சூக்கி ஹினாட்டா ரெண்டு பேரும் தனியா கூப்பிட்டு, நீங்க ரெண்டு பேரும் தான் பிளாக் நல்லா பண்ணி ஆகணும், யூசியோகா ஹைன்ஸ்டா நம்ம விளையாடுறப்ப கண்டிப்பா பிளாக் இருந்தா மட்டும் தான் அவனை ஸ்டாப் பண்ணவே முடியும், சோ உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, அதை இங்க இருந்தே பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஹினாட்டாவும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம கான்ஃபிடென்ட்டா சொல்றான். சூக்கி வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா மனசுக்குள்ள அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, யூசியோகாலாம் எவ்வளவு பெரிய ஆள், அவனெல்லாம் பிளாக் பண்ண முடியுமா என்னால அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படி அவங்கள போக சொல்லிட்டு கோச் வந்து கண்ணாடிட்ட பேசுறாரு. இவங்க எல்லாம் எக்ஸாம்ஸ் நல்லா பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்காரு. அது கண்ணாடி ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பே. கியோக்கு வந்துட்டு 4:30 அந்த டீம் வந்துருவாங்க, ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றா. அவன் அப்படியே யாச்சியை பார்த்துட்டு, யாச்சி கொஞ்சம் சேர்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன், நீ எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ அந்த டீம் வந்து சேர்றாங்க. டைச்சி வந்துட்டு எல்லாம் லைன் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு டீம் லைன் அப் பண்றாங்க. நேரா கியோக்கு வந்துட்டு யாச்சி நம்மளும் போகணும்னு நினைக்கிறேன், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறா. யாச்சி அந்த டீம் பிளேயர்ஸ் பார்த்துட்டு எல்லாம் இவ்வளவு ஹைட்டா இருக்காங்களே அப்படின்னு ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கா. ரெண்டு டீம் அப்படியே தேங்க்யூ ஃபார் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆப்பனன்ட் டீமோட கோச்சஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வராங்க. ஒருத்தர் சொல்றாரு, நமக்கு இன்னைக்கு விளையாட போற டீம் பேரு கராசுனோ தானே, அவங்கள தானே இந்த விங்லெஸ் கிராஸ்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்காரு. அதுக்கு இன்னொரு கண்ணாடி கோச் வந்துட்டு இல்ல அது மிந்தி வேணா சூட் ஆகும், ஆனா இப்ப இனிமே அவங்களுக்கு அந்த நேம் சூட் ஆகாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா இப்ப கடைசியா நடந்த இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச்ல அவங்க ஆபேஜோசாய் கூட தேர்ட் செட் வர போனாங்க, அது மட்டும் இல்லாம தேர்ட் செட் பாயிண்ட் 30s மேல போச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அவருக்கு ஷாக்கா போச்சு. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவங்க டீம் லிப்ரோ நிஷினோயா அவன் சிடோரியாமால இருந்து வந்திருக்கான், உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஸ்கூல், அண்ட் காகியாமா கிட்டிகாவா ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்திருக்கான், அவனும் ஸ்ட்ராங்கானவன் தானே அப்படின்றாரு. அதுக்கு அந்த கண்ணாடி கோச்சும், ஆனா அங்க அது மட்டும் கிடையாது, இன்னொருத்தன் இருக்கான் ஜெர்சி நம்பர் 10, அவனை மட்டும் ஸ்டாப் பண்ணவே முடியாது, அவன் கராசுனோக்கு கிடைச்சது ரொம்பவே லக்கி தான், இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வேற லெவல்ல இருக்காங்க அங்க அப்படின்றாரு. இவங்க அப்படி பேசிக்கிட்டு வந்திருக்கிறப்ப கண்ணாடி வந்துடுறாரு. வாங்க வாங்க இன்னைக்கு வந்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு டீமும் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பைக்கிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைச்சி வெளிய இருந்து சரி டைம் ஆயிடுச்சு வாங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஹினாட்டா அப்படியே வெளிய வந்துட்டு டி-ஷர்ட்டை கலட்டுறான். யாச்சி இதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி பாக்குறா. ஹினாட்டா வந்துட்டு டி-ஷர்ட்டை மாத்தி போட்டிருக்கான். சுகாரா உண்டே வழக்கம் போல டி-ஷர்ட்டை மாத்தி போட்டி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு யாச்சி கண்ண மூடி நின்னுகிட்டு இருக்கா. கியோகோ யாச்சி கிட்ட வந்து இதுல என்ன இருக்கு, அவங்க வெறும் பசங்க தான் விடு அப்படின்னு சொல்றா. நிஷினோ அப்படியே ஆசை கிட்ட வந்துட்டு என்னடா தலையில சூலேச கட்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓ இதுவா, இது சூலேஸ் இல்லடா என்னோட ஹெட் பேண்ட் அப்படின்னு சொல்றான். தனகாவும் எதுக்கு உன்னோட அப்பியரன்ஸ் நீ மாத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை பார்த்து கேட்கறான். அந்நியாரம் ஆசைக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அந்நியாரம் கியோகோ வந்துட்டு ஆசையை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பா. கியோகோ எதுக்கு என்ன அப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை கேட்பான். உன்னோட முடி எல்லாத்தையும் இப்படி பின்னாடி நீ கட்டி வச்சிருக்கிறதுனால அது ரொம்ப டைட்டா இருக்கும், உனக்கு கூடிய சீக்கிரமே வழக்கு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவா. அதனாலதான் ஆசை வந்துட்டு அவனோட ஹேர் ஸ்டைல சும்மா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். இப்ப தனகாவும் இதை கேட்டுட்டு ஐயோ அப்ப நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் போலயே அப்படின்னு சொல்றான். அதுக்கு யாமகுச்சியும் இல்ல தனக்கா வழக்கியா இருந்தாதான் பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டேய் நான் ஒன்னும் வழக்கில போடா அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாரும் இப்படி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடக்கிறத யாச்சி பார்த்துட்டு என்னடா இவங்க ஒரே கத்திக்கிட்டு ஒரு பறவை கூட்டம் மாதிரி இருக்காங்க அப்படின்றா. ஆமா அவங்க எல்லாம் க்ரோஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கியோகவும் சொல்றா. இவங்க எல்லாரும் மேட்சுக்கு முன்னாடி வரை இப்படிதான் இருப்பாங்க, மேட்சுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீ பாரு உனக்கே டிஃபரன்ஸ் புரியும் அப்படின்னு சொல்றா. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது ரெண்டு டீமும் தனித்தனியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம கோச் யூகாய் வந்துட்டு சொல்றாரு, ஓகே இன்டர் ஹை ஸ்கூல் மேட்சுக்கு அப்புறமா இப்பதான் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆட போறீங்க, தோத்ததெல்லாம் நினைச்சு எல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. சரி இப்ப போய் முடிச்சு விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் செம்ம அக்ரெசிவோட அப்படியே உள்ளே இறங்குறாங்க. இதை யாச்சி பார்த்தோன்னு என்னடா இவ்வளவு நேரம் இருந்தவங்க தான் இவங்களா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் சர்வீஸே
காகியமா தான் அடிக்கிறான். அதை யாரும் தொட கூட இல்ல, டைரக்டா கிரவுண்ட்ல போய் ஹிட் ஆகுது. யாச்சி இதை பார்த்துட்டு ஓ நம்ம டீமுக்கு தான் பாயிண்டா அப்படின்னு சொல்றா. கியோகோவும் ஓன் சைடு தான் பாயிண்ட் போட அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா தான் அவ பாயிண்டே மாத்துறா. இப்போ அவங்க டீம் அட்டாக் தான் அடிக்க வரான். சூக்கி மட்டும் தான் பிளாக் நின்னுட்டு இருக்கான். சரி ஒரே ஒரு பிளாக் தான் இருக்குது, அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜம்ப் பண்ணி அப்படியே டிராப் வச்சிடறான். நிஷினோயா அதை டைவ் அடிச்சு செம்ம சூப்பரா எடுத்தாரான். யாச்சி இதை பார்த்துட்டு வா இவனுக்கு சூப்பரான ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. அதை காகியமா வந்துட்டு ஆசைக்கு செட் பண்றான். ஆசைக்கு செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அதை யாச்சி பார்த்துட்டு பா என்ன அடிடா இது அப்படின்னு பயப்படுறா. அடுத்து அவங்க டீம்ல இருந்து 1 நம்பர் பிளேயர் ஒருத்தன் அடிக்கிறான். அதை டைச்சி செம்ம கண்ட்ரோலோட ரிசீவ் பண்றான். மேல ரெஃபரியா இருந்த அந்த கோச் வந்துட்டு இவன் இவ்வளவு சூப்பரா கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு நினைக்காரு. அதை காகியமா செட் பண்ண டனகா செம்ம பவர்ஃபுல்லா அடிச்சு முடிச்சிடும். அதை யாச்சி பார்த்துட்டு வாவ் செம்ம சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. கியோகவும் சிரிச்சுக்கிட்டே ஆமால, ஆனா நம்மளோட 2 அட்டாக்கர்ஸ் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணதான் செய்யறாங்க, நீ நம்மளோட சீக்ரெட் வெப்பனை கவனிக்கல அப்படின்னு சொல்றப்ப ஹினாட்டா ஓடி வர்றான். வந்த வேகத்துக்கு செம்மையா ஜம்ப் பண்ணி நடு கிரவுண்ட்ல பால புதைக்கிறான். ஓகே இன்னும் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா சொல்றான். யாச்சி இதை பார்த்துட்டு என்ன இவ்வளவு அடிச்சதுக்கு அப்புறம் இந்த சூப்பரான ஷாட்டுக்கு அப்புறமா இவனுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு நினைக்கிறா. இப்படியே இவங்க லேண்ட் முடிக்கிறாங்க. பட் நமக்கு மேட்சை கண்ணில் காட்டல, பாயிண்ட் ஸ்கோரை மட்டும் கடைசியா காட்டுறாங்க. 25-16 சொல்லி முடியுது. 2 செட்ல 2மே கராசுனா டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. அப்படியே நைட் யாச்சியோட வீட்டை காட்டுறாங்க. யாச்சி வந்துட்டு ஏதோ பேப்பர்ல வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஹினாட்டா காகியமா 2 பேரும் யாச்சி வீட்டு வாசல்ல நின்று யாச்சி நீ தான் வேற லெவல், சனிக்கிழமை ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு பாத்தியா, உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். எக்ஸாம்ஸ்ல உங்களோட பெஸ்ட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாச்சி சொல்றான். நேரா யாச்சியோட அம்மாவை பின்னாடி வராங்க. உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவும் சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் பொண்ணு நல்லா சொல்லி தந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா சொல்லி தந்தா, கண்டிப்பா பாஸ் ஆயிரும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றான். ஓகே உங்க எக்ஸாம்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆமா நாங்க டோக்கியோக்கு சேர்ந்து போறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவும் சொல்றான். பயவுல கோர்த்து விட்டுருச்சு பாத்தியா அப்படின்னு யாச்சி நினைக்கிறா. ஐயோ டோக்கியோ பத்தி அம்மாட்ட சொல்லலையே, ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஹினாட்டா வந்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படி அவங்க அம்மாவும் டோக்கியோவா இதை என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லம்மா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கப்ப அவரோட மேனேஜர் வந்துடுறான். நமக்கு மீட்டிங் டைம் ஆச்சு வாங்க போனோம் அப்படின்னு சொல்லிடுறான். ஓ சாரி டியர், இன்னைக்கு நைட்டு என்னால சரியான டைம் வர முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அந்த மேனேஜர் இருங்க உங்களோட பொண்ணு ஏதோ சொல்ல வந்தாங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க எதையும் கேட்காம போயிடுறாங்க. அந்த மேனேஜர் வந்துட்டு நீ ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு அவட்ட. இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் அனுப்பி வச்சிடறா. ஹினாட்டா காகியமா போய்கிட்டு இருக்கப்ப ஹினாட்டா அந்த நோட்டை பார்த்துட்டு வாவ் யாச்சியோட நோட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, அவன் மட்டும் நம்ம டீமுக்கு மேனேஜர் வந்துட்டான், நம்ம டீம்ல 2 மேனேஜர் ஆயிரும், அப்புறம் நம்ம டீமே ஒரு பவர் ஹவுஸ் தான் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி காகியமா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா உனக்கெல்லாம் விருப்பமே இல்லையா யாச்சி நமக்கு மேனேஜரா வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கறான். அது யாச்சியோட முடிவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காகியமா சொல்றான். உனக்கெல்லாம் கேர்ள் ஃபிரெண்ட்ஸே இல்லன்றதுல எந்த ஆச்சரியமும் இல்ல, டேய் மூடிட்டு உன் வேலையை மட்டும் பண்றா அப்படின்னு காகியமா கோவமாறான். ஐயோ என்னோட நோட்டை மறந்து வச்சிட்டேன் போல யாச்சி வீட்லயே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ போயிட்டு வா காகியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா மறுபடியும் யாச்சி வீட்டுக்கு போறான். யாச்சி கிட்ட போய் அந்த நோட்டையும் வாங்கிடுறான். யாச்சி வந்துட்டு ஒரு நிமிஷம் இருக்கிறேன், எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றா. சொல்லு நான் கேட்கறேன் அப்படின்றாங்க ஹினாட்டாவும். அவளும் ஏதோ ஒன்று சொல்றா. இந்த மாதிரி சில்லியான ரீசனுக்காக நீ வாலிபால்ல சேரக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படின்றா. அப்படி பார்த்தா நான் என்னென்ன சம்பவம் பண்ணிருக்கேன் தெரியுமா, காகியமா பொட்டதிலே அடிச்சிருக்கேன், டனாக்காவா பேண்ட்லயே வாந்தி எடுத்துருக்கேன், வைஸ் பிரின்சிபல் தலையே பேத்து எடுத்துருக்கேன், அவர் டோப்பாவே கழட்டிட்டேன். இதெல்லாம் நினைச்சு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் நேரம் வர வாலிபால் விளாண்டுகிட்டு இருப்பேனா, அதெல்லாம் சில்ல அவுடு அப்படின்றான். இப்போ என்ன உனக்கு உங்க அம்மா சொல்றதான் பிரச்சனையா, சரி வா அப்ப போய் உங்க அம்மாட்டே பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போயிடுறான். அம்மா கிட்ட அவளை கையை பிடிச்சி ரோட்ல இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். என்னடா இவன் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கான், என்னால முடியல அப்பா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அவன் நின்றுறா. இங்க பாரு ஆச்சி உன்னோட டெசிஷன்ஸை நீ தான் முடிவு பண்ணணும், நீ சேரணும்னு நினைக்கியா அப்ப சேர்ந்துரு அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். நான் கண்டிப்பா பேசணும், நீ சொல்றது கரெக்ட் தான், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறா. இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. யாச்சியும் அந்த மேனேஜரும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜரும் போறப்பே சொல்றாரு நீ ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது, சோ உன் பொண்ணுகிட்டே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு. அவ இப்பதான் வளரவே ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு அவர் சொல்றப்ப பின்னாடி இருந்து மாம் அப்படின்னு சொல்லிட்டு யாச்சி கத்துறா. என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நான் வாலிபால் டீம்ல மேனேஜரா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கத்துறா. ஓ உன்னோட பெஸ்ட் கூட அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. ஹினாட்டாவும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காட்டுறான். ஆல்ரைட் 2 மேனேஜர்ஸ் கிடைச்சாச்சு, இனிமே நாங்களும் பவர் ஹவுஸ் தான்டா அப்படின்ட்டு சந்தோஷத்தோட இருக்கான். யாச்சி ஹினாட்டா கிட்ட வந்துட்டு ஹினாட்டா உன்கிட்ட இருந்து காகியமா கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேட்கறான். பேக்ரவுண்ட்ல யாச்சியோட அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு நிக்கிறாங்க. அந்த மேனேஜர் வந்துட்டு நீங்க அழுகுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ அதெல்லாம் எதுவும் சொல்லாத, வெறும் டிஷ்யூ பேப்பர் மட்டும் கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களும். அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல யாச்சி வந்துட்டு கண்ணாடியை மீட் பண்ண வரா. நீங்க டோக்கியோ ட்ரிப்புக்காக ஃபண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றா. பரிச்சை ஸ்டார்ட் ஆக போதிலையா கிளப் ரூம்ல உட்காந்து நம்ம பயல்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யாச்சி வந்துட்டு அவர் ரூம்ல ஏதோ டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பண்றது பின்னாடி இருந்து அவங்க அம்மா பார்த்துட்டு இது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவளும் சொல்றா. இங்க பாரு நான் எப்படி இருக்கணும்னு சொல்றேன், நடந்து போய்கிட்டு இருக்க ஒருத்தர் அதை சடன் அப்படி திரும்பி பார்த்து அட்ராக்டிவ் ஆகி நிக்கணும், உன்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு யாச்சிக்கு ஒரு சில ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. அடுத்து அப்படியே ஹினாட்டாவை காட்டுறாங்க. அவன் சைக்கிள் அப்படியே போய்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு கடை பக்கத்துல நிக்கிறான். அப்படியே சைடுல திரும்பி பாக்குறான். அந்நியா இருந்தா யாச்சி வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்டுப்பா இல்லையா, காகியமா ஹினாட்டா 2 பேர்கிட்டயும் வேணும்ட்டு. அதை என்னன்னு சொல்லி சொல்லுவா. நீங்க மேட்ச் அப்போ ஒண்ணு பண்ணீங்களே அது பேரு ஸ்பைக்கிங்கோ ஏதோ ஒண்ணு, அது நீங்க பண்றப்ப நான் ஒரு உங்களை போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்பா. ஹினாட்டாவா அவளை கூட்டு போயிருவான். காகியமா செட் பண்றப்ப ஹினாட்டா அப்படியே ஜம்ப் பண்ணுவா இல்லையா, அதை அப்படியே யாச்சி வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பா. அப்படியே ஹினாட்டா அந்த கடையை பாக்குறப்ப அங்க ஒரு போஸ்டர் இருக்கும், ஹினாட்டா ஜம்ப் பண்றது.
வருது. இந்த வாட்டி க்ரோஸ் கண்டிப்பா நேஷனல்ஸுக்கு போகும். தி ரிட்டர்ன் ஆஃப் தி லிட்டில் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் பக்காவா ரெடி பண்ணியிருக்கோம். யாச்சி இதை தான் அவங்க அம்மாவோட ஹெல்ப் மூலமா டிசைன் பண்ணிருப்பா. இதை ஹினாட்டா பார்த்துட்டு இது நானா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கிறான். இப்ப கிளாஸ்ல எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேப்பர் வந்து கண்ணாடி வாங்கிட்டு வெளியே வர்றாரு. அவரோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேம் வந்துட்டு இந்தாங்க உங்களுக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரோ போஸ்டர்ஸை பார்த்துட்டு ஃபண்ட் தர ரெடியா இருக்காங்களா, அதனால யாரும் சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணாடிக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஜிம்ம கட்டுறாங்க. எல்லா பிளேயர்ஸும் லைன் பண்ணி நிக்கிறாங்க. டைசி வந்துட்டு சரி இன்னையோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் யாச்சி அபிஷியலாவே நம்ம டீமோட மேனேஜரா வந்திருக்கா அப்படின்னு சொல்றான். யாச்சிக்கு அவங்களோட டீம் அந்த பிளாக் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ரெடி எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு டைசி சொல்லவும் நம்ம டீம் பசங்க எல்லாரும் பின்னாடி திரும்பி நின்று வெல்கம் டு தி கராசுனோ டீம் மிஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாச்சி வந்துட்டு கண்டிப்பா நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றா. ஓகே நம்மளோட அடுத்த வேலை டோக்கியோ போறது அப்படின்னு டைசி சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றப்ப ஒரு மேம் வந்துட்டு பேப்பர் கட்டா வச்சுட்டு ரெடியா நிக்கிறாங்க. வேற என்ன எக்ஸாம் பேப்பர் கொடுக்க வேண்டிய வேலை தான், பரிச்சை எழுதியாச்சு பேப்பர் வர வேணாம். அவங்க அட்டரன்ஸ் ஆர்டர்ல பேரை வாசிக்க இந்த பக்கம் ஹினாட்டா, காகியாமா, டனாக்கா, நிஷினோயா 4 பேருக்கும் அல்லு விட்டுட்டு இருக்காங்க. சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்ற மாதிரி 4 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆனாங்களா இல்லையா, அடுத்து டோக்கியோக்கு போவாங்களா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகளோட அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் வந்துடும். அப்படியே இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.